ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு 27 அடிக்கு 30 அடி அளவில் நார்த் ஃபேஸிங், அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 30 அடி நீளம், 27 அடி அகலம் கொண்ட ஒரு 2 BH, அதாவது 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான். ஸோ இந்த பிளான் நமக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வடக்கு சைடில் இந்த இடத்துல ஈசான்ய மூலையில் மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஹால் வந்துடும். ஹாலுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த படிக்கட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே சின்ன போர்ட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பார்க்கிங். அடுத்து ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் 2 ரூம்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பெட்ரூம் வரும், மாஸ்டர் பெட்ரூமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பகுதி நம்ம 2 ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பூஜை ரூமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மேற்கு முன்னா நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த இடத்த நம்ம டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாய்லெட் ஒட்டி பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம டபுள் வால் மெத்தட், அதாவது இங்கே ஒரு வால் கட்டிட்டு பக்கத்தில் இன்னொரு வால் வேணால் கட்டிக்கலாம். ஸோ இங்கே ஒரு வால் கட்டிட்டு இந்த பகுதியை நம்ம பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கீழே நம்ம ஒரு காமன் டாய்லெட்டாக போட்டுக்கலாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ரூமுடைய லொகேஷன்ஸ். வாஸ்துப்படி பார்க்கும்போது போர்ட்டிக்கல் பார்க்கிங் நமக்கு நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு பகுதியில் வந்துருச்சு. ஹால் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியான ஈசான்ய மூலையிலே வந்துருச்சு. ஸோ போர்ட்டிக்கோ அண்ட் ஹால் ரெண்டுமே நமக்கு ஈசான்ய மூலையில் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனுங்கிறது நமக்கு அக்னி மூலையில் வந்துருச்சு. அதாவது தென்கிழக்கு மூலையை சவுத் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு கிச்சன் வந்துருச்சு. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது தென்மேற்கு மூலையான குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கடையில் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவுமே வாஸ்துப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே வடமேற்கு மூலையில் வரணும், அதாவது வாயு மூலையில் வரணும். ஸோ அந்த இடத்துலேயே நமக்கு இங்கே ஒரு டாய்லெட் வந்துருச்சு. வெளியில் இருக்கிற டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் வந்துருச்சு. இதற்கான ஸ்டேர் கேஸ், அதாவது இந்த வீட்டுக்கான ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்ம இந்த டேரக்ஷனில் போடலாம். அதாவது வடக்கு பகுதி வீடு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வடமேற்கு மூலையில் போடலாம், அல்லது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில் போடலாம். ஸோ நம்ம வடமேற்கு மூலையில் போட்டிருக்கோம். இதுவுமே வாஸ்துப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூம் லொக்கேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோர் அண்ட் விண்டோஸ் எங்கே பார்த்துடலாம். டோர் பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வடக்கு சுவத்தில் ஈசான்ய பகுதியில் வந்துருச்சு. அடுத்து மெயின் டோர் வழியாக போகும்போது ஹால் இருக்குது. ஹால் இருந்து நம்ம கிச்சன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 4 கேள் சைஸில் இந்த சுவத்தில் ஒரு ஓப்பன் விட்டுக்கலாம். அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 கேள் சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வாலில் எங்கே நமக்கு ஈசான்ய பகுதி வருது, அதாவது கிழக்கு பகுதி இழுத்த மாதிரி வருதோ அந்த இடத்துல நம்ம ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து மாஸ்டர் பெட்ரூமுக்கே நமக்கு ஈசான்ய மூலையில், இந்த ரூமுக்கு ஒரு ஈசான்ய மூலையில் ஒரு 3 கேள் சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு யூபிவிஸில் ஒரு 2.5 கேள் சைஸில் ஒரு டோர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட்டுக்குமே 2.5 கேள் சைஸில் ஒரு யூபிவிசி டோர். விண்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாலில் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கிழக்கு சுவத்தில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு சுவத்தில் விண்டோ. கிச்சனுக்கு 3 சைஸில் ஒரு விண்டோ. அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இந்த இடத்துல வந்துடும். மாஸ்டர் பெட்ரூம் 2 விண்டோ வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும். டாய்லெட்டுக்கான வெண்டிலேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு வெண்டிலேட்டர். அடுத்து அவுட்டர் டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவத்தில் சென்டரில் ஒரு வெண்டிலேட்டர். இந்த ரூமுக்கான சைஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 15.5க்கு 5.5 வர மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால் 16.5க்கு 10 அடி வரும். கிச்சன் நமக்கு 8க்கு 10 அடி வரும். பெட்ரூமோட சைஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 8க்கு 10 சைஸில் ஒரு பெட்ரூமு, ஸோ அது செகண்டரி பெட்ரூமு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் 8க்கு 16 அடி நீளம் வரும். டாய்லெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6க்கு 4 ஹால் வர மாதிரி இருக்கும். பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா சிறுசாக தான் வர மாதிரி ஒரு 2 அடி ஸ்பேஸில் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாய்லெட் 5க்கு 4 சைஸில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீள அகலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 அடி வரும், அதாவது 30.4 அடி வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 27 அடி வரும். ஸோ பில்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா ஈக்குவல் டு 816 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது ஒரு சின்ன வீடாக காம்பேக்டாக லோ பட்ஜெட்டில் கட்டலாம். அப்படிங்கிறப்ப இந்த பிளான் செகண்டரியாக வச்சுக்கலாம். ஸோ இதோடைய பில்டிங்கோடைய பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1.87 சென்ட் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 வச்சு கட்டுறோம். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 16 லட்சத்துக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக பிடிச்சிக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம். தேங்க்யூ.